Our friends, 11:53 p.m. ஞாயிற்றுக்கிழமை படிக்க வேண்டிய அதிகாரத்தையும் வசனத்தையும் இந்த திங்கக்கிழமையை படித்து முடிக்கணும்னு இருந்தேன். ஆனால் முடிக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வணிகர்கள் தினம். அதனால் எங்கள் அப்பா கூட சேர்ந்து எங்கள் அப்பா கூப்பிட்டார் என்ன, அதனால் நான் போயிட்டேன். அதுக்கு பதிலாக அவரை நான் அமெரிக்கன் எம்பசி ஜெமினி பிரிட்ஜுக்கிட்டே இருக்கிற அண்ணா சாலையில் ஜெமினி பிரிட்ஜுக்கிட்டே இருக்கிற அந்த இதுக்கு லைப்ரரிக்கு நான் எங்கள் அப்பா கூப்பிட்ருக்கேன். அது நான் செவ்வாய்க்கிழமை நாளைக்கு போகலான் இருக்கேன். ஓகே. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டு இருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Sacrament prayer. Blessing on the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son. Witness. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may eat in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have a spirit to be with them. Amen. இந்த சாக்ரமெண்ட் ப்ரேயரை நான் சர்ச்சில் படிக்கும்போது 2 வாட்டி. ஃபஸ்ட்டு வாட்டி அவங்க நான் படிக்கிறது கேட்கல, சத்தம் கேட்கல, சத்தமாக படிங்கன்னு சொன்னாங்க. 2வது வாட்டி நான் தப்பாக படிச்சிட்டேன். திருப்பி அதை ரிட்டன் படித்தேன். இப்போ பொறுமையாக நிதானமாக படிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் வாட்டி தான் நிதானமாக படிக்க சொன்னாங்க. 2வது வாட்டி சத்தம் கேட்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் சத்தமாக வாசித்தேன். பிரெட் ஸ்டார்டிங் ப்ரேயர். அதே மாதிரி எனக்கு பிஃபோராக சொல்லலை, எதிர்ச்சியாக கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. அதுக்கு தான் நான் எப்பவுமே டெய்லியும் நான் படிக்கிறது ப்ரிப்பேர்டாக எவ்ரிடே அதை நான் ரீட் பண்ணிக்கிறேன், ட்ரைனிங் ஆகிறேன். அப்படி இருந்தும் அங்கே போய் மிஸ்டேக்ஸ் ஆகுது. ஒரு பயம்தான், நடுக்கும். அந்த பேப்பரை பிடிக்கும்போது கூட கையெல்லாம் நடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது இன்னும் தமிழில் படித்தா நல்லாயிருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray,
Your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், தி வில் பி டன் இன் எர்த் as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கிவ் யூஸ் திஸ் டே யுவர் டெய்லி பிரெட். வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அண்ட் forgive யூஸ் யுவர் டெபிட்ஸ் as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜோப் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 30 வசனம் வரை. வசனம் 1. யோபு பிரதியுத்தரமாக, பட் ஜோப் answered and said. வசனம் 2. என் சஞ்சலமும் நிற்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். ஓ தட் மை grief wherein true godly wicked and my calamity laid in this balance true waters. வசனம் 13. வெறும் 3. அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்ல முடியாது. For now its will and be and heavier than the side of the sea. Therefore my words are as whirlwind up. வசனம் 4. சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள்ளே வைத்திருக்கிறது. அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது. For these arrows of this Almighty are within me, the person whereof darketh up my spirit, that terrors of God do set and themselves in the arrow against me. வசனம் 5. புள்ளி இருக்கிற இடத்திலே காட்டுக்கழுதைகள் கத்துமோ? தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ? Don't this wild and ass and bray, when he ate and grass, are the love with the ox over this feeder. வசனம் 6. ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளை கருவிலே சுவை உண்டோ? Can that and which is unsavory be and eaten without and salt, and isn't there any taste and in the white of an egg? வசனம் 7. உங்கள் வார்த்தைகளே என் ஆத்துமா தொடரமாட்டேன் என்கிறது. அவைகளே அரிசியமான போஜனம் போல் இருக்கிறது. The things that my soul and refused to touch are as my and sorrowful meat. வசனம் 8. என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதையே தேவன் எனக்கு தந்து. Oh that I might have my in the request, and that ungodden world, and grant me that and things and that long for. வசனம் 9. தேவன் என்னை நெருக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். Even that it will and place and God to and destroy me, that he and will and let loose these and hands and cut me off. வசனம் 10. அப்பொழுது எனக்கு ஆறுதல் இருக்கும். இப்பொழுது என் தப்பவிடாத நோவிலே மறந்திருப்பேன். பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை. அவள் என்னை தப்பவிடாராக. Then shoulder I yet haven't comfort,
Hey, I have rolled here myself in sorrow. Let human not and supper, for I have not and consult. These words of the Holy One. வசனம் 11. நான் காத்து கொண்டு இருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்து இருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது. வாட் இஸ் மை ஸ்ட்ரெங்தன் that I should and hope, and what is in me and that I should and struggle long my life. வசனம் 12. என் பலன் கற்களின் பலனோ, என் மாமிசம் வெண்கலமோ. Is my strength and this strength of stones are is in my flesh of this brass. வசனம் 13. எனக்கு உதவியானது ஒன்றுமில்ல அல்லவா, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே. Is not my help in my and is in wisdom divine equity from me. வசனம் 14. உபத்திரப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனாலே தயவு கிடைக்க வேண்டும், அவனோ சர்வ வல்லவர்களுக்கு பயப்படாதே போகிறான். To him that afflicted pity should and be ensured from his and friend, but he and forsaketh the fear of the Almighty. வசனம் 15. என் சகோதரர்கள் கட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள், அவர்களின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள். My brethren have and dealt decatefully as a broke, and as this storm of the broke they and pass anyway. வசனம் 16. அவைகளை குளிர்கால பனிக்கட்டிகளினாலும் அதிலே எழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்களாகி which are the blockage by reasons of this ice, and wherein the obstruction is air. வசனம் 17. உஷ்ணங்களை கண்டவுடனே உருகி வற்றி அனல் பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்திலே உருவழிந்து போகின்றன. The time and they works and warm that and vanish when it is hot, they are the consumed and out of this their place. வசனம் 18. அவைகளுடைய வழிகளிலே போக்குகள் இங்கும் அங்கும் பிரியும், அவைகள் பிரதாவிலே பரவி ஒன்றுமில்லாமற் போகும். Then path of the ways are the turned as they and go to the nothing and perish. வசனம் 19. தேமாவின் பயணக்காரர்கள் தேடி சேபாவின் பயணக்கூட்டங்கள் அவைகள் மேலே நம்பிக்கை வைத்தது. The troops of the Tema looked the and companies of the Sheba waited for them. வசனம் 20. தங்கள் இப்படியே நம்பினதனாலே வெட்கப்படுகிறார்கள், அவ்விடம் மட்டும் வந்து கலங்கி போகிறார்கள். They were comforted because they had an hoped they come there and were as made. வசனம் 21. அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவமற்று போனீர்கள், என் ஆபத்தை கண்டு பயப்படுகிறீர்கள். For now he heard the nothing, he see my casting down and have afraid. வசனம் 22. எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்று உங்கள் அஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமனம் கொடுங்கள் என்று
Did I say and bring unto me, or give a reward for me of your subsistence? வசனம் 23. அல்லது சத்ருவின் கைக்கு என்னை தப்புவியுங்கள், வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுவிங்கள் என்று நான் சொன்னதுண்டோ? Deliver me from the enemy's hands, redeem me from the hands of this mighty. வசனம் 24. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதிலும் தவறினோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். Teach me, and I will hold my tongues. And cause me to the understand, wherein I have the ear. வசனம் 25. செம்மையான வார்த்தைகளே, எவ்வளவு வல்லமை உண்டு! உங்கள் கடிந்து கொள்ளுதலின் காரியம் என்ன? How far can we have the right and words, and but what and doth you and arguing provis? வசனம் 26. கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை கட்டிலும் விட்டு விடுகிறீர்களே. Do he make imagine you the reprove words and the speech of one that is an despair, which an hour as wine? வசனம் 27. அப்படியே செய்து திக்கற்றவன் மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதனுக்கு படுகுழியை வெட்டுகிறீர்கள். He and overwhelm the fatherless, and he and dig and pit for your friends. வசனம் 28. இப்பொழுதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நான் பொய் சொல்கிறேனா என்று உங்களுக்கு பிரதட்சணமாய் விளங்கும். Now therefore be and cannot look up me, for it is an evident unto you if I lay. வசனம் 29. நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் காணப்படாதிருக்கும். திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும். Return, I pray you, let it not be iniquity. He return again me, righteousness is in it. வசனம் 30. என் நாவிலே அக்கிரமம் உண்டோ? என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ? Is there iniquity in my tongues? Cannot my testy discern perverse things?